வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது விசை மற்றும் இயக்கம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அதான் இந்த டாபிக். லாஸ்ட் கிளாஸ்ல நாம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த கத்துக்கிட்டோம். அதுதான் என்னது? தொலைவு காலம் வரைபடம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். கரெக்டா? ஏன் இந்த கிராஃபை படிக்கிறோம்? யாராவது சொல்லலாமே. ஏன் கிராஃப் படிக்கணும்? சாதாரணமா வேகம் என்ன, தொலைவு என்னன்னு படிச்சு போலாமே. ஏன் கிராஃபை போடுறோம்? ஒரு ஃபிஃப்த்தோ ஒரு சிக்ஸ்த்தோ படிக்கும் போது சாதாரணமான டாபிக் கொடுப்பாங்க. ஓகே, இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் செவன்த்து எயித்து அப்படி போகும்போது நம்ம டெவலப் ஆகிறோம். கரெக்டா? ஏன் கிராஃப் கொடுக்குறோன்னா அனலைஸ் பண்றதுக்கு, அதாவது ஆராய்வதற்கு. ஒரு ஒரு வேல்யூவை கொடுத்து ஒரு கிராஃப்ல குறிக்கும் போது, ஏன்னா மேக்ஸ்லயும் உண்டு. ஏன் குறிக்கிறோம்னா அது நீங்க அந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதோடைய உண்மையான மூவ்மெண்ட்டை நீங்க கண்ணில் பார்க்க, ஓ இப்படி இருக்கா, ஓ இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வெறும் வேல்யூவை மட்டும் பார்க்கறத விட அந்த கிராஃபை போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். இதுதானே காரணம். இதுதான் நம்ம படிக்கிறோம். ஏன் லேர்ன் பண்றோம்னா இதுதான். நீங்க பெரிய பெரிய படிச்சு முடிச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு எல்லாம் வேலை போவீங்க. அப்ப அந்த வேலைக்கு போகல நீங்க இன்டர்வியூலாம் செலக்ட் ஆயிருவீங்க. அப்போ அந்த கம்பெனில 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, எங்க கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஹெட்டா ஒர்க் பண்ண போறீங்க. ரைட்டா? அப்ப எங்க கம்பெனிக்கு வந்து ஒரு டேட்டாவை நீங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி சந்திச்ச வெற்றி, தோல்விகள், நஷ்டம், ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பிளான் வச்சிருக்கேன், இந்த கம்பெனியை முன்னேற்றத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன், வருஷத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறேன், வருஷத்துக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸை நான் வந்து வேலைக்கு எடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சார்ட் கிராஃப்லாம் வரும். அதுதான். ஸோ நம்ம படிக்கிறது வெறும் டேட்டா. 100 பேர் எடுப்போம்பா, யார் 2000 கோடி லாபம் வரும் அப்படி சொல்றத விட கிராஃப் போட்டு நான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு தான் அந்த கிராஃப் மெத்தடு யூஸ் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக், அதாவது வேகம் காலம், அதாவது ஸ்பீட் டைம் கிராஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், அதாவது தொலைவு காலம் வரைபடம் பார்த்தோமா. அதை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகே, அதுல ஒவ்வொரு பாயிண்ட் அதை அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க தான் கனெக்ட் பண்ண போறீங்க. என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஆயிட்டா? எஸ், குட். ஓகே, டிஸ்டன்ஸ் போமா பாருங்க, இப்படி இருக்கு. கரெக்டா? இது என்னன்னா நம்ம புக்ல இந்த மாதிரி இருக்காது. ஆனா அத புக்ல வேற மாதிரி கிராஃப் நீட்டா கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா எல்லாத்தையும் புக்ல தனித்தனியா கிராஃப் படிச்சோமா எல்லாத்தையும் ஒரே இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த கிராஃபை யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த கிராஃப்ல என்ன நடக்குது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு ஆளோ ஒரு பஸ்ஸோ கிளம்புறாரு. கிளம்பி அப்படியே இங்க இருந்து இப்படியே போயிட்டு அப்புறம் இப்படி கொஞ்ச நேரம் ஆகுற, இது என்னங்கிறத நம்ம லேட்டரா நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்படியே போறாரு, அப்புறம் இப்படி வர்றாரு, இப்படி வராரு. இது வந்து கிராஃப்ல இப்படி போக மாட்டாரு. ஆனா அந்த பஸ்ஸோ இல்ல அந்த நபரோ போகும்போது டைம் எடுக்கிறோம். அவர் கடக்கக்கூடிய அந்த டைம்க்கு ஏற்ற டிஸ்டன்ஸ் தொலைவு எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் புள்ளி வச்சு நம்ம கோடு போடும் போது இந்த மாதிரி வருது. இந்த கிராஃப் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்க சைட்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏ, இங்க ஏ இருக்காரு, அங்கதான் அந்த நபர் இருக்காரு. ஏல ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏல என்ன பாயிண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஏல என்ன பாயிண்ட்? அதாவது இங்க சைட்ல வாட்ச் பாருங்க. ஸ்டேஷனரினா நிலையா ரெஸ்ட்ல இருக்கார். மூவிங் அட் ஸ்டடி ஸ்பீட் அப்படின்னா ஒரு ஒரு நிலையான வேகத்துல அவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்புறார். பேக்னு போட்டுருக்காங்க, திரும்புறார். இந்த இந்த பாயிண்ட் என்னன்னா மூவிங் அட் ஏ ஸ்லோ ஸ்டடி ஸ்பீட், அதாவது அவர் வந்து மெதுவா நிலையா போறார், நிலையான வேகத்துல. ஆனா மெதுவா போறார். மெதுவாகவும் போலாம்ல. ஓகே, இது ஸ்டார்ட் ஆஃப் த ஜர்னி, அதாவது அந்த பயணம் தொடக்கம் ஆகுறது அது. இது என்னது? எண்ட் ஆஃப் த ஜர்னி அப்படின்னா அவர் வந்து அந்த சுத்திட்டு ஓடிட்டு நடந்துட்டு வந்துட்டார் பழைய பொசிஷனுக்கு. இதுதான் ஸ்டேஷனரி. எகைனா திரும்பவும் ரெஸ்ட்ல நிற்காரு. இந்த இடத்துல எங்கேயோ ஒரு திரும்பவும் ரெஸ்ட்ல, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் வந்துட்டு திரும்பவும் ரெஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் என்ன? மூவிங் எட் ஃபாஸ்ட் ஸ்டடி ஸ்பீட். இந்த இடத்த பார்த்தோமா இதே மாதிரி அவர் வந்து ஆப்போசிட். அந்த இடத்துல மூவிங்கா வர்றாரு, ஆனா வேகமான ஒரு நிலையான வேகத்துல மூவ் ஆறாரு. சரியா? இந்த இதுதான். ஸோ இந்த 7 பாயிண்ட் நம்ம நோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏல இருக்காருன்னு சொல்லிட்டேன். இந்த ஏல இருக்காரு. ரைட்டா? அப்ப வந்து அங்கதான் நின்று ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப என்ன வரும்? இந்த 7 பாயிண்ட்ல இது ஒரு தமிழ்லயும் இங்கிலீஷ் நான் சேர்த்து சொல்லிட்டேன். என்ன வரும்? கிராஃப் இல்ல அந்த ஆளு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு? ஏல இருந்து.
எஸ். அப்போனா இங்க தான் அவருடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆஃப் த ஜர்னி இங்க கிளிக் பண்ணிடலாமா? பயணம் அங்கதான் தொடங்குது. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க இந்த ஏல இருந்து பி வரைக்கும் பாருங்க. பில இருந்து அப்படியே கிராஃப் இப்படி இப்படி போதா? அதாவது இது வந்து ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாஞ்சு ஒரு லைன் போகுது. பட் டைமும் இங்க கூடுது, டைமும் போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இங்க பி வரைக்கும் பாக்குறோம். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்பீடாலாம் போல, அப்படியே மெதுவா போறாரு. அங்க டைம் ஓடிட்டு இருக்கு, அப்படியே மெதுவா அப்படி போறாரு. அப்படி போனோன்னா இந்த இடத்துல ரீச் பண்ணாரு பி வரைக்கும். இப்ப பிக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். சோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்ப நடுவுல உள்ளது என்ன அப்படிங்காங்க. நடுவுல என்ன மாதிரி இருப்பாரு? சோ ஸ்லோப் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டேன், மெதுவா தான் இருக்கு. பட் ஸ்லாண்டிங்கா மெதுவா இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வேகம் கம்மி. வேகம் அவர் வந்து எப்படி லெஸ் ஸ்பீட்ல போறாரு, ஸ்லோ ஸ்பீட்ல போறாரு, குறைவான வேகத்துல போறாரு. அப்ப எது வரும்? அப்ப எது வரும்? மூவிங் அட் ஏ ஸ்லோ ஸ்டெடி ஸ்பீட். இந்த இடம் வந்துடும். சரி, அப்ப ரெண்டு அண்ணா குறிச்சலாமா? பி டு சி, அதாவது பிக்கு வந்த பிறகு நல்லா பாருங்க, பிக்கு வந்த பிறகு சி அப்படின்னு இருந்தாலும் நம்ம அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அதாவது 2க்கும் 4க்கும் நடுவில் அந்த 3ல தான் நிக்காரு. டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர்ல நிக்கிறாரு. டைம் ஓடிட்டே இருக்கு. இப்ப பில வந்து அவர் வந்து 5 மணி நேரம், அடுத்து 8 மணி நேரம் ஆகுது. சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவர் 8 மணி வரைக்கும். இப்ப ஒரு கார் வந்து நிக்கும்ல, ஒரு இடத்துல நிக்கல, ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கி. அப்ப என்ன ஆகுது? டைம் ஓடிட்டே இருக்கு, டிஸ்டன்ஸ் அதே 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவரு நிலையா இருக்காரு, அதாவது ஸ்டேஷனரியா இருக்காரு. கரெக்டா? இப்ப புரியுதா? இந்த இடத்துல ஸ்டேஷனரி இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி நிலையா இருக்காரு. அவர் ஸ்டேஷனரி எந்த வார்த்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நம்ம அத இந்த இருக்கா நிலையா இந்த இடத்துல நிக்கிறார். டைம் ஓடுது, ஆனா டிஸ்டன்ஸ் அவர் ரீச் பண்ணல. அப்ப நிலையா நிக்கிறார், ஸ்டேஷனரியா நிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த லைனை பாருங்க, இங்க சிக்கு வந்த பிறகு 8 மணி, அப்புறம் 8 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 10, 12. இந்த டைம்ல இங்க வந்தவர் திருப்பி ரொம்ப ஸ்பீடா ஏறிறாரு. அந்த கிராஃப பாருங்க, ரொம்ப ஸ்பீடா மேல போயிருது. கரெக்டா? டைம் ஓட 4, 6, 8, 12, 10, 12 போகும்போது டைம் டக்குன்னு மூவ் ஆயிட்டு. அப்படின்னா அந்த அவர் மூவ் ஆன அந்த கிராஃப் ரொம்ப ஸ்லாண்டிங் இதா இருக்கா இப்படி. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்பீடா போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம். சரிங்க, அந்த ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். நேரா டக்குன்னு மேல போன மாதிரி இருக்கா. சோ அவர் டைரக்டா 3 கிலோமீட்டர்ல இருந்து 12 கிலோமீட்டர் டக்குன்னு ரீச் ஆயிட்டாரு. அப்படிதானே? இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் பாருங்க, 3 கிலோமீட்டர் ஏற்கனவே 3 போட்டேன். மேல டீல பாருங்க 12 கிலோமீட்டர் டக்குன்னு டைம்ல போயிட்டாரு. அப்போ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டாரு, ஸ்டெடி ஸ்பீட்ல. ஸோ இந்த இதை மூவிங் அட் ஏ ஸ்டெடி ஸ்பீட் இங்க நான் போடுறேன். திருப்பி இந்த டிஇ பாருங்க எப்படி இருக்காரு. டிஏ பாருங்க 12ல இருக்காரு, இ வரைக்கும் 12 இருக்காரு, டைம் ஓடிட்டே இருக்கு. அப்ப டி டு இ என்னப்பா போடலாம்? பாயிண்ட் டில இருந்து இ வரைக்கும் திரும்பவும் லைன் பிளாட்டா இருக்கு, நீங்க பார்க்கலாம். என்ன போடலாம்? அவருடைய மூவ்மெண்ட் இல்ல. அப்ப எதை போடலாம்? எஸ், கரெக்ட். என்னது? ஸ்டேஷனரி அகைன். திரும்பவும் ஒரு ரெஸ்ட்ல இருக்கு, நிக்கிற ஒரு 2 மணி நேரம், ஒரு 12 மணில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 14 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கிராஃப்ல போடும் போது இருக்கிற ரெஸ்ட்ல நிக்கிறார். திருப்பி பாருங்க, முக்கியமான ஒரு ஆளு கிராஃப் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மேல போல, இப்படி கீழே இறங்கி இங்க வந்துட்டார். ஸோ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா திருப்பியும் பேக் டு த பாயிண்ட். அதை நம்ம எங்க இருக்கு பாருங்க, பேக் எங்க இருக்கு? எண்ட் ஆஃப் த ஜர்னி, பேக் அட் ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட்டா? பயணம் முடிஞ்சது, இங்க வந்துட்டார். ஓகே, இதை போட்டலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கு, அவர் தான் இவரு. இப்படி கீழே இறங்குனா, நம்ம முன்னாடி பார்த்தோமா கிராஃப்ல, இப்படி கீழே இறங்குனா என்ன அர்த்தம்னா ஸ்லோவா வராருன்னு அர்த்தம். அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது நம்ம ட்ரெயின்லாம் பிரேக் போட்டா அப்படியே மெதுவா வந்து ஸ்டேஷன்லாம் நிற்கும் நம்ம சொன்னோமா. ரைட்டா? அதே தான் இங்க என்ன சொல்ல போறோம்னா, இங்க ஒரே ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அதையே நம்ம டேரக்டா கிளிக் பண்ணிடலாம். மூவிங் அட் ஏ ஸ்டெடி ஸ்பீட் பேக் டு த ஸ்டார்ட் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 கிலோமீட்டர்ல இருந்து திரும்ப 0 கிலோமீட்டருக்கு டக்குன்னு அப்படியே வராரு. ஒரு டைம் எடுத்துட்டு 0 கிலோமீட்டர் வர. ஏன்னா இங்க ஒரு இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் தான் நோட் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ் உள்ள வேல்யூலாம் 0 நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஒய் அச்சில் உள்ள வேல்யூ ஃபுல்லாமே இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 தான். 8, 9, 12 இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள மதிப்பு. ஒய் ஆக்சிஸ் எல்லாமே 0.
அப்ப அவர் 12 கிலோமீட்டர் இருந்து டக்குன்னு 0க்கு வந்துட்டாரு. கரெக்டா? ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் மூவிங் எட் ஏ ஸ்டெடி ஸ்பீட் பேக் டு த ஸ்டார்ட் பாயிண்ட். அவர் ஸ்லோவா ஸ்டெடியா நிலையான வேகத்துல அவருடைய ஆரம்ப புள்ளிக்கே வருகிறார். ஆரம்ப புள்ளிக்கு ஏன் சார் 0 கொண்டு வரணுமா? டைம் எப்பவுமே பேக்ல போகாதுல்ல. 2 மணி நேரம் ஆயிட்டு இப்ப நான் கிளாஸ் எடுக்க 5 to 5:30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி எனக்கு இல்லப்பா எனக்கு 5 மணில இருந்து வேணும்னு நான் சொல்ல முடியுமா? டைம் ஓடிட்டு இருக்கும். நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ் முடிச்ச உடனே அப்படி ரெஸ்ட்டுக்கு வருவேன்னா அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு நீ நினைச்சுக்கலாம். ஸோ டைம் வந்து என்னைக்குமே பேக் அடிச்சு வர மாட்டார். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரியுதா? இதை செக் பண்ணிக்கிறோமே. என்ன சார் இது தப்பு விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும்ல. இதை பாருங்க. ரைட்டா? வெரி குட். இதுல 2 3ன்னா மாணவர்கள் நீங்க சொன்னீங்க. வெரி குட். ஸோ இதுதான் லாஸ்டா ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேன். இந்த மாதிரி கிராஃப் போடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? இதே மாதிரி இன்டர்நெட்ல நம்ம புக்ல வேற வேற கிராஃபை பார்த்து நீங்க பழகுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த கிராஃப்ல எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா நான் அடுத்து எங்க போறேன்னா வேகம் காலம் வரைபடத்துக்கு போறேன். டவுட் இல்லைங்களா? சரி, குட். இப்ப வேகம் காலம் வரைபடத்துக்கு டைரக்டா அதுவே நான் லாஸ்ட் கிளாஸ் காமிச்ச அதே சிமுலேஷன் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி அதுலயே கிராஃப் இருக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னுடைய ஸ்கிரீனை எகெயின் நான் ஷேர் பண்றேன். நோட் எடுத்துக்கோங்க. கிராஃபை பார்த்துக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன். இந்த பாருங்க, ஸ்பீடு டைம் கிராஃப் அப்படின்னு இருக்கா. வேகம் காலம் நமக்கு வந்து வரைபடம் போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. பஸ் ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க. நான் ரெஸ்ட்ல வச்சிருக்கேனா? ரெஸ்ட்ல இருக்கு. கிராஃபை பாருங்க. ஸ்பீடு டைம் அப்படிங்கும் போது வேகத்தை எதுல எடுக்கணும்? ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கணும். டைமை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, யாரு நிக்காம போயிட்டே இருக்காரோ அவர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அவரை தான் எடுக்கணும். டைம் யாருக்குமே நிக்க மாட்டார். சரிங்களா? இங்க எடுத்திருக்கோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப பாருங்க, ரெஸ்ட்ல நான் ப்ளே பண்றேன். கிராஃபை மட்டும் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. டைம் தான் ஓடிட்டு இருக்கு தவிர அந்த கார் மூவே ஆகல. கரெக்டா? திருப்பி பார்க்கலாம். இப்ப நீங்க இதில் பாருங்க, டைம் போயிட்டே இருக்கு. 1 செகண்ட் 2 செகண்ட் போயிட்டு இருக்கு. ஸ்பீடு 0ல தான் இருக்காரு. ஸ்பீடு இல்லைன்னா ஆக்சிலேஷன் இருக்காது, முடுக்கம் இருக்காது. வேகம் இல்லைன்னா முடுக்கம் இருக்காது. சாரி, கிராஃபை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் ஓய்வுல நிக்க இருக்கக்கூடிய பஸ்ஸோடைய கிராஃப். நம்ம புக்ல போட்டிருக்காங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். கிளியரா ஸ்டூடெண்ட்? ஓகே. ரெண்டாவது பாருங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ரீசெட் கொடுத்துட்டு இப்ப கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு போறேன். இப்ப கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஆன் பண்ற ஃபர்ஸ்ட் இங்க நல்ல இந்த டைம் ஸ்பீட் எல்லாம் பாருங்க. இந்த பஸ் மூவ் ஆறா இல்லையான்னு பாருங்க. இல்ல பாருங்க என்ன நடந்தது. பஸ் மூவ் ஆயிட்டு டைம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அவரோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையான வேகத்துல, ஒரு மாறாத வேகத்துல அப்படியே போயிட்டே இருக்காரு. சரிங்களா? ஸோ கிராஃப் போடும் போது டைம் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஸ்பீடு வந்து அவர் மாறவே இல்லை. அதே 10ல போயிட்டே இருக்காரு. டைம் ஓட அதே 10ல போயிட்டே இருக்காரு. சரிங்களா? அப்போ இதுதான் என்னதுன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட், நிலையான வேகத்துல போறாரு, மாறாத வேகத்துல போறக்கூடிய பஸ். ரீசெட் அடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் போறேன். சரியா? யூனிஃபார்ம் ஆக்சலேஷனை கிராஃப் வரையும் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க பார்ப்பேன், இந்த காரு ஸ்பீடு இதெல்லாம் பார்ப்போம். பிளே பண்றேன். பாருங்க, ஸ்பீடு மாறுதல் பாருங்க. ஆக்சலேஷன் நிலையா இருக்காரு பாருங்க. முடுக்கம் அப்படியே இருக்காரு. ஆனா ஸ்பீடு வேல்யூ மாறுனுச்சு. இது எப்படி சார் நடக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முடுக்கத்தை பத்தி படிச்சிருக்கோம், ஸ்பீடை பத்தி படிச்சிருக்கோம். அதாவது ஆக்சலேஷன், ஸ்பீடு, வெலாசிட்டி, முடுக்கம், வேகம், இதை பத்தி அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். டைம் ஓட பஸ் ஓட ஆரம்பிச்சிட்டு வேற, அதாவது ஸ்பீடு கூட்டிகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு டைம்ல பாருங்க, இப்ப ரீகால் கொடுக்க இந்த பாருங்க, டைம் ஓட அவரும் 20 25 30 35 அப்படியே கூட்டிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி போறதான் யூனிஃபார்ம் ஆசிலேஷன். வேகம் மாறலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து முடுக்கம் மாறலை, ஆசிலேஷன் மாறல. கரெக்டா? அப்ப அதுதான் இந்த வேல்யூ. இப்ப கிராஃப்ல பாருங்க. இப்ப கிராஃப்ல திருப்பி பிளே பண்றேன். பாருங்க இப்படி போகும். யூனிஃபார்ம் ஆசிலேஷன், சீரான முடுக்கத்துக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படிதான் போகும். அப்ப என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? டைம் போகுது, ஸ்பீடு அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சோன்னா டைம் போக அவரும் அப்படியே கூட்டிகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட்ல இப்படியே போயிட்டே இருக்காரு. இந்த பாருங்க இப்படியே கூட்டிகிட்டே இருக்காரு. அப்புறம்
இப்படி போயிட்டு அப்படியே ஸ்லோவா போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சம் கூடுவார். சரிங்களா? அதனாலதான் இந்த கிராஃப் வந்துச்சு. இது பேர் தான் யூனிஃபார்ம் ஆசிலேஷன், சீரான முடுக்கத்துக்கு உண்டான வரைபடம். ஓகே, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா? இதுதான் கான்ஸ்டன்ட் ஆசிலேஷன். இது வரைக்கும் இந்த 3 கிராஃப்ல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்து நான் 3 நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 கிராஃப்ல எதுவும் டவுட் இருக்கா? ரெஸ்ட்ல இருந்துச்சு. ரெஸ்ட்ல இருக்கும்போது டைமோட தான் ஓடுனுச்சு. பஸ் அதே இடத்துல இருந்துச்சு. ரெண்டாவது கிராஃப்ல ஸ்பீடு இருக்கு, ஆனா மாறாமல் இருக்கு. அவர் மாறவே இல்லை. எவரி 1 செகண்ட் இல்ல எவரி 1 ஹவர் பாத்தீங்கன்னா அதே 40ல போறாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேகம் மாறினாதான் அந்த இடத்துல முடுக்கம் வரும். ஸ்பீடு சேஞ்சஸ் இருந்தாதான் ஆசிலேஷன் வரும். ஸ்பீடு சேஞ்சஸ் இல்ல, ஒரு மாதிரி கான்ஸ்டன்டா போகுதுன்னா ஆசிலேஷன் ஜீரோ, முடுக்கம் ஜீரோ போட்டுடலாம். அதனாலதான் போன இடத்துல போன கிராஃப்ல பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், முடுக்கத்தை பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்தார். பட் கிராஃப் என்ன இருக்கு? 10லே இருக்காரு. இது போன கிராஃப். கரெக்டா? இப்ப 3வது கிராஃப்ல இப்ப பார்த்த யூனிஃபார்ம் ஆசிலேஷன். யூனிஃபார்ம் ஆசிலேஷன் என்னத்தோம்? முடுக்கம் சீராக இருக்கிறது. அப்ப முடுக்க அந்த இடத்துல வந்துட்டு ஆசிலேஷன் வந்துட்டுனாலே வெலாசிட்டி, அதாவது வேகம் சேஞ்சஸ், வேகம் மாறுபாடு அடைந்துள்ளது. அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். 3, 4, 8, 12, 13, 15, 20 அப்படின்னு கூட்டிட்டே டைம் கூட கூட கிராஃபை போடும் போது, ஸோ கிராஃபை போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு புள்ளி ஸ்பீட் இருக்கு, ரெண்டாவது டைம்ல ஒரு ஸ்பீட் இருக்கு, மூணாவது டைம்ல ஒரு ஸ்பீட் இருக்கு, நாலாவது டைம்ல ஒரு ஸ்பீடு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிராஃபை அந்த பாயிண்ட் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி பாக்கீங்க, இப்படி கிராஃப் வரும். அப்போ ஓகே, நீங்க முடிவு பண்ணினீங்க, ஓகே ரைட், இது வந்து யூனிஃபார்ம் இதுல பேருக்கு சொல்லிட்டு. கரெக்டா? ஓகே குட். இப்போ நம்ம 4வது கிராஃப் போலாமா? 4வது கிராஃப் யூனிஃபார்ம் டிஆசிலேஷன். டிஆசிலேஷன் எதிர் முடுக்கம், நெகட்டிவ் ஆசிலேஷன் இப்பெல்லாம் படிச்சிருக்கோமா? ரிட்டாரேஷன், அதாவது வேகம் குறைகிறது. நம்ம சொன்னோம்னா ட்ரெயின் வந்து பிரேக் போட்டா அந்த ஸ்டேஷன் வந்து அப்படியே ஸ்லோவா வந்து நிற்கும், அதுதான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன நடக்குன்னு, அதுக்கப்புறம் கிராஃபை பார்ப்போம். பாருங்க. ஸோ நான் இது ஸ்லோ ஆகிறதுக்காண்டி இப்படி ரிவர்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். அப்படியே மெதுவா அப்படியே ஸ்டாப் ஆகி வந்து நின்றுட்டு ஆசிலேஷன் -10, ஸ்பீடு பாருங்க ஜீரோ ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ஸ்பீடு ஜீரோ இருக்கலாம், ஆனா முடுக்கம் நெகட்டிவ்ல இருக்கு. டைம் ஓடந்து அங்க இருந்து பிரேக் போட்டாச்சு, வண்டியை அப்படியே மெதுவா வந்து அந்த இடத்துல நின்றுட்டார். அப்ப இதுக்கப்புறம் ஸ்பீடு கிடையாது, ஆசிலேஷன் 10. அப்ப இதை கிராஃப்ல எப்படி போடலாம்னா பாருங்க, என்ன நடந்ததுன்னா அந்த காரு பிரேக் போட்டனால அதோடைய ஸ்பீடு குறையுது. அப்படியே 60, 55, 40, 45, 30, 35, 20, 25 அந்த டைம்க்கு ஏத்தாப்புல அப்படி குறையுது. ஒரு டைம்ல ஜீரோ ஆயிருது. பாருங்க, பாத்தீங்களா? ஜீரோ ஆயிருதா? அவ்வளவுதான். இதுதான் ரிட்டாரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஆசிலேஷன் கிராஃப். கிளியர் ஆயிட்டா? நான் சொல்ல சொல்ல புக்கை நீங்க பாருங்க. ஓகே, அப்ப புக்கை பார்த்தா புரியும். உங்க புக்லயும் இதே கிராஃப் கொடுப்பான், அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதான் தெரிஞ்சிடும். அடுத்து இன்க்ரீசிங் ஆசிலேஷன். இன்க்ரீஸ் ஆசிலேஷன் ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. பாருங்க, ஸ்பீடு மாறுது, ஆசிலேஷன் மாறுறாரு. சூப்பரா மாற. இதுதான் நம்ம நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடும் மாறுறாரு, ஆசிலேஷன் மாறுறாரு. ஏற்கனவே ஸ்பீடு மாறினாலே ஆசிலேஷன் இருப்பான்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப கிராஃப் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, கிராஃப் காமிக்க இந்த பாருங்க, கர்வ் பெண்டிங் அப்படா நடக்கும். அந்த கிராஃப் அப்படியே பெண்டிங்கா நடக்கும். அப்ப இது அர்த்தம் என்ன சார்? இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட ஓட அவரோட ஸ்பீடு இல்ல, மெதுவா தான் இருக்காரு, ஜீரோல இருக்காரு. அப்புறம் டைம் இன்னும் கொஞ்சம் ஆகும்போது அப்பதான் மெதுவா ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஆரம்பிச்சு டைம் ஓட 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 அப்படி 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 போறாரு, ஸ்பீடா போறாரு மேல. ஃபர்ஸ்டா ரெஸ்ட்ல இருந்த ஆளு லாஸ்ட் எப்படி ஸ்பீடா போறாரு. நம்ம ஸ்கூல் திறந்த 2 மாசம் சும்மா இருப்போம், அப்படிதானே? படிக்காம எக்ஸாம் டைம்ல தான் புக் எடுத்து விறுவிறுன்னு நிறைய படிப்போம். அதுதான் யூனிஃபார்ம். இதுல நம்ம ஆசிலேஷன் அப்படி பார்க்கலாம். யூனிஃபார்ம் ஆசிலேஷன்ல சரி, இது வந்து என்னதுன்னா இன்க்ரீசிங் ஆசிலேஷன், நேர் முடுக்கம். நம்மளாம் நேர் முடுக்கம் தானே பண்ணுவோம். எக்ஸாம் டைம்ல தான் எல்லாத்தையும் விறுவிறுன்னு உட்காந்து படிப்போம், அந்த புக்கு அந்த நோட்ஸ் இந்த இதுன்னு படிப்போம். கேட்டா அப்போ நம்ம இதுதான். ஸோ எப்பவுமே நம்ம எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆர் யூனிஃபார்ம் ஆசிலேஷன் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டெய்லி ஒரு பக்கம் படிப்போம்பா, டெய்லி 2 கொஸ்டின் படிப்போம்பா, இப்படி கான்ஸ்டன்டா இருக்கணும். டெய்லி 2 சம் பண்ணுவோம்பா அப்படின்னு கான்ஸ்டன்டா இருந்தீங்கன்னா சூப்பர். ஓகே குட். இப்போ அடுத்து என்னன்னா டிக்ரீசிங் ஆசிலேஷன். அப்போ கிராஃபை பார்க்க முன்னாடி இந்த வேலையை பார்க்க வரலாமா? டிக்ரீசிங் ஆசிலேஷன் இந்த பாருங்க. இப்போ இதை கிளிக் பண்றேன், ப்ளே பண்றேன், நீங்களே பாருங்க.
என்ன நடந்தது? எஸ். நீங்க திருப்பி பார்க்கல, இப்ப திருப்பி காட்டுறோமாங்க. குறைஞ்சிட்டே வர்றாருப்பாங்க, ஆக்சலேஷன் குறைஞ்சிட்டே வர்றாரு. ஆனா ஜீரோக்கு வரல, நெகட்டிவ் போல. ஸோ இவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? குறைஞ்சிக்கிட்டே, டிக்ரீசிங் ஆக்சலேஷன். அதாவது முடுக்கம் குறைகிறது. நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ்னா நம்ம அது வேற, நம்ம அது முன்னாடியே பார்த்தாச்சு. அப்படியே யூனிஃபார்ம் டி ஆக்சலேஷன் அப்படிங்கறத பார்த்தோமா, இந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டு வராரு அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ ஸ்பீடும் என்ன நடந்ததுன்னா பாருங்க, கூட்டிகிட்டே இருக்கும். ஆனா ஆக்சலேஷன் அப்படியே குறையும். வண்டி அப்படியே மெதுவா ஸ்லோவா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீடா வந்தாரு, அப்படி ஸ்லோவா வரும். ரைட்டா? இப்ப கிராஃப் போடுறோம். கிராஃபை மட்டும் இப்ப தனியா பார்க்கலாமா? இப்ப இந்த இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். அப்ப இதோட மீனிங் எப்படி சார்னா, ஃபர்ஸ்ட் டைம் கூடும். டைம் கூட கூட அவரும் ஸ்பீடும் அப்படியே மெதுவா அப்படியே கூட்டிட்டே இருப்பார். அப்படியே கூட்டிட்டு இருப்பார். ஸ்பீடும் கூடும், டைமும் கூடும். அதுக்கெல்லாம் கிராஃப் எப்படி வரும்? ஒரு டைம்ல என்னன்னா, டைம் கூட்டிட்டே இருக்கும்போது ஸ்பீடு பெரிய வேரியேஷன்ஸ் இல்ல. அப்படியே மெதுவா வராரு. அதுக்கப்புறம் அப்படியே கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போறாரு. ஃபர்ஸ்ட் மாறினவரு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போறாரு. இந்த இடத்துலலாம் வந்து கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 42 ஆர் 43 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த இதுல நான் காமிக்கிறவாங்க ஒரு நிமிஷம். இதுல பார்க்கும்போது அப்படி கான்ஸ்டன்டா அவர் போயிட்டே இருக்காரு. ஒரு 42 43 அப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நெகட்டிவ், சாரி, டிக்ரீசிங் ஆக்சலேஷன். கர்வ் வந்து ஒரு டைம்ல பிளாட் ஆயிரும். அந்த கிராஃப் பிளாட் ஆயிரும். இதெல்லாம் தான்ப்பா இந்த வேகம் காலம் வரைபடம். இது கிளியர் ஆயிட்டா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஒவ்வொரு கிராஃபும் டவுட் இருக்கா? நம்ம புக்லயும் நீங்க பாத்துக்கோங்க. புக்லயும் அந்த வேல்யூ வச்சு நீங்க போட போறீங்க. ஒவ்வொரு கிராஃபும் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சரியா? இதுக்கப்புறம் கிராஃபை நம்ம ஈஸியா பண்ணிடலாம். நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நீங்க பண்ணிடுவீங்க சொல்லிட்டு. சரியாப்பா? ரைட். ஸோ ரெஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்ல மூவ் ஆகும்போது எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். ஓகே. ஸோ ரெஸ்ட் அப்படிங்கும் போது எங்கேயுமே மூவ் ஆக மாட்டார். ஒண்ணு ஓய்வு நிலை. அப்படிதானே? அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலேஷன் ஃபுல்லா ஃபுல்லா எழுதுவா. சரி, ஓகே. டிக்டேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ்ல வந்து சீரான முடுக்கம். சீரான முடுக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிராஃப்ல நம்ம பார்க்கும்போது அப்படியே அப்பர்டு ஸ்ட்ரெயிட் ஸ்லோப்பா அப்படி போயிட்டு இருந்தாரு, மூவா போயிட்டு இருந்துச்சு. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? காலத்தை பொறுத்து அந்த பஸ்ஸோடைய வேகம் சீராக அதிகரிக்கிறது. டைமை பொறுத்து அப்படியே மெதுவா கூட்டிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் ஆக்சலேஷன். இது கிளியரா? அதுக்கப்புறம் பார்த்தது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது. கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன அர்த்தம்? சீரான வேகம். கரெக்டா? சீரான வேகம். நம்ம புக்ல பாத்துக்கோங்க, சீரான வேகம்னா பஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்கன்னா பஸ் வந்து ஹை ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஸ்பீட்ல போகும். ரொம்ப ஸ்பீடும் கூட்டல, அவரும் குறைக்கல. அப்படியே மெதுவா அப்படி போயிட்டே இருக்கு. அதனால நீங்க அந்த கிராஃபை பார்க்கும்போது ஒரு ஹரிசாண்டல் லைனா இருக்கும். அப்படியே டிஸ்டன்ஸ் கிராஃப்ல பாத்தீங்கன்னா வண்டி நிற்கும். இங்க வந்து ஸ்பீடு கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அப்படியே மெதுவா ஒரே ஸ்பீட்ல போற நம்ம ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பீட்ல போற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஆக்சலேஷன். யூனிஃபார்ம் டிசலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. தமிழ்ல சீரான எதிர்முடுக்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்படிதான் எதிர்முடுக்கம்னாலே மைனஸ்ல வந்துச்சு, நம்ம பார்த்தோம். இது இது என்னத்தோம்? இப்ப நம்ம பஸ் வந்து ஒரு திருச்சிக்கு வந்துட்டு சென்னையில இருந்து திருச்சி வந்துட்டு உடனே டிரைவர் வந்து பிரேக் போட்டார். அப்படியே பஸ்ஸோட வேகம் அப்படியே கம்மி கம்மி குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த ஸ்டாப்ல போய் நிக்கி. அந்த பஸ் இது இருக்கலாம், பஸ் டிப்போ இல்ல பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, அதுல போய் அப்படியே நிக்கி. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்பீட் அப்படியே குறைஞ்சிட்டே வராது. டவுன்வர்ட் ஸ்லோப். பாத்தீங்களா? இதுதான் யூனிஃபார்ம் டிஆக்சலேஷன். சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஆக்சலேஷனா அப்படியே அவரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, விறுவிறுன்னு போறாரு. அது சீரான நேர் முடுக்கம், யூனிஃபார்ம் ஆக்சலேஷன். இதெல்லாம் பார்த்தலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம கிராஃப்ல உள்ள இது. இதுல எதுவும் டவுட் இருக்கா? அப்ப வேகம்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வேகம்னா திருப்பி சொல்லிக்கிறேன். வேகம் என்னத்தான்? தொலைவு பை காலம். ஒரு ஆளு இல்ல ஒரு பஸ்
எவ்வளோ டைம்ல எவ்வளோ தொலைவை கடக்கிறாரோ அதுதான் அவருடைய வேகம். நம்ம பைக்லலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை எவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அப்புறம் ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று இருக்கு. இப்போ ஸ்பீடோ கார்லாம் நீங்க பாத்துக்கோங்க, ஸ்பீடோமீட்டர் அது வந்து காமிக்கும் 40. நம்ம படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஸ்பீடா போறதுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் காமிப்பாங்க, அப்படியே போகும். அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு செகண்டுக்கு இல்ல இவ்வளவு மணி நேரத்துக்கு அந்த வண்டி அவ்வளவு டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுதான் வேகம். அப்ப இந்த வேகம் காலத்துக்கு நம்ம கிராஃப் போடும்போது இத்தனை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது கிளியரா இருக்கா? ஓகேவா? ரைட். இப்போ நான் போர்டை அழிச்சிருந்தேன். போர்டை அழிச்சிட்டு டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதுல எந்த வார்த்தைனாலும் இருக்கலாம். டிக்டேஷன் என்ன பண்ணணும் தெரியுமில? சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. சயின்ஸ் நோட்டை எடுத்துட்டு 5 வார்த்தை நான் சொல்ற வார்த்தைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு ஈஸியான வார்த்தையை சொல்றேன்னா சொல்லட்டா? ஸ்பீடு தருமா? ஓகே குட். ஸ்பீடு. சரி, ஸ்பீடு வேகம், அதே அளிக்கும். ஸ்பீட் வேகம். சரியா? ஸ்பீடு வேகம். இது 1வது வார்த்தை. 2வது ஆக்சலரேஷன் முடுக்கம். 2வது வார்த்தை ஆக்சலரேஷன் முடுக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீடு சொன்னேன், இப்போ 2வது ஆக்சலரேஷன் முடுக்கம். 3வது வார்த்தை யூனிஃபார்ம் சீரான அப்படின்னு நினைக்கோங்க. யூனிஃபார்ம் சீரான. யூனிஃபார்ம் சீரான. அடுத்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம். இது 4வது வார்த்தை சொன்னேன், அப்படிதான். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம். அடுத்து வந்து சீரற்ற முடுக்கம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் 5 வார்த்தை சொல்லிட்டேன். சரியா? அந்த 5 வார்த்தையும் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே. ஸோ சீரான முடுக்கம், சீரற்ற முடுக்கம், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், வேகம், ஸ்பீடு வேகம், அப்புறம் ஸ்பீடு சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சுல? ஓகே. சீரற்ற முடுக்கம், நான் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லியாச்சு. வேற எல்லாமே சொல்லியாச்சா? ஓகே ரைட். இப்போ ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்க புக்ல இந்த தொலைவு காலம் வரைபடம், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் தொலைவு காலம் வரைபடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா? தொலைவு காலம் வரைபடம். அதையும் இப்போ நம்ம இன்னைக்கு படிச்ச வேகம் காலம் வரைபடத்தையும் ஒப்பிட்டு இதை நீங்க ஒப்பிட்டு எழுதணும். உங்க புக்லயே இருக்கு அதுக்கான ஆன்சர். கரெக்டா? ஒப்பிடுதல் அப்படின்னு போட்டிருக்கேன். இததான் உங்க ஹோம்ஒர்க். ஏன்னா நீங்க போன கிளாஸ்ல டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் படிச்சீங்க. இவன் வந்தோடனே அனிமேஷன்லயும் நம்ம டிஸ்டன்ஸ் ஒரு கிராஃபுக்கு இப்பெல்லாம் பார்த்தோம். எந்த இடத்துல ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, எந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு இதை பார்த்தோம். எந்த இடத்துல நிலையா நிக்கிறாரு, எந்த இடத்துல ஸ்லோவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வச்சுதான் நம்ம ஸ்பீடை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஸ்பீடு டைம் கிராஃப் வச்சு ஆக்சலரேஷன் முடுக்கத்தை சொன்னோம். இப்ப ரெண்டுத்தையும் படிச்சீங்க. ஸோ கம்பேரிசன் பண்றீங்க. கம்பேரிசன் பிட்வீன், இங்கிலீஷ்ல சொல்றேன், கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அண்ட் ஸ்பீட் டைம் கிராஃப். அதை படிச்சு நீங்க நோட் எழுதி போட்டோ எடுத்து கோஆர்டினேட் அனுப்பணும். அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, அதை நாங்க திருத்தி உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? அதனால வந்து எதுனாலும் நல்லா படிச்சு பார்த்து நல்லா கரெக்டா எழுதுதான். ஓகே ரைட். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எந்த டாபிக் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஏதாவது ஒரு நல்ல டாபிக் பார்ப்போமா? ஓகே குட். நம்ம வேற ஏதாவது டாபிக் பார்ப்போம். அடுத்த யூனிட்டை கூட ஸ்டார்ட் பண்ணிடும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரியா? வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? சரிப்பா. ஸோ கிளாஸ் நேரத்தை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.